சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்லை. ஆஹா நீயோ போய் சாரி திவ்யா, நான் ஒரு மனுஷ கரடியை காசு கொடுத்து கூடவே வச்சிருக்கேன். பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல கரடி தான். அந்த கரடி தான் ஜூஸ் கொண்டு வந்துட்டு இருக்கு. வா கரடி. எடுத்துக்கோ. எடுத்துங்க அண்ணி, காஸ்டியூம் நைஸ். அக்கா இப்படி இருக்காங்க, உண்மையிலே ரொம்ப பாவம் தெரியுமா அவங்க. இப்படிலாம் பண்ணும்போது தான் எனக்கு மகாமலை அப்படி ஒரு கோவம் வருது. அடுத்து உங்களோட எமோஷன்ஸோட விளையாடுறதையே வேலையா வச்சிருக்கா. இது அவங்க தங்கச்சின்னு அப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்களா? இன்னொரு கல்யாணத்துக்கு வெண்ணிலா மேடம் ரெடியா இருக்காங்களாம் கூட புரிஞ்சுக்காம இப்படி ஒரு ஃபேக் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி, நினைச்சாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆமா, இந்த கல்யாணத்துக்கு நிஜமாவே வெண்ணிலா மேடம் அக்செப்ட் பண்ணாங்களா, இல்ல உங்க ஃபேமிலி கம்பல்ஷன் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, இந்த மேரேஜ் அக்காக்கு ஓகே தான். ஆக்சுவலி அவங்களுக்கும் ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்ல. ஆமா ஆமா, அப்சல்யூட்லி. அவங்க கல்யாணம் முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் திவ்யாவுக்கும் அஸ்வினுக்கும் மேரேஜ் தான். அஸ்வின், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சார் சத்தியமா இப்போதான் சார் வந்தேன். குணா, நான் கூட வில்லனாவே என் வாழ்க்கை போயிடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. ஆனா பரவாயில்ல, நம்ம கிட்டயும் ஏதோ கொஞ்சமா இருக்கு. இல்லைன்னா அப்படி கொளுத்துற வெயில்ல சேர அடிச்சிருச்சுன்னு போய் சொல்லிட்டு ஒருத்தி நம்மளை பார்க்க வருவாடா? காதல் பித்து தலைக்கேறி போச்சு அவளுக்கு. இது இப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஒரே ஒரு ரிக்வெஸ்டா, சொல்லுங்க சார். நீ மட்டும் அடிக்கடி குறுக்க வர்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கடா. ஓ, மீ கம்மிங்? நோ நோ நோ, சாரி. ஐயோ, நேத்து நைட்டு மாதிரி நம்ம கிட்ட ஏதாவது பேசுனா என்ன பண்றது? தப்புச்சோம். ஹலோ. ஹாய் வெண்ணிலா, என்ன பண்றீங்க? நானு மொட்டை மாடியில வெயில்ல துணி காய போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ, எனக்கு வீட்டில் வேலை ஒன்றும் இல்லை. ஊர்ல இருந்து அப்பா அம்மா வந்திருக்கிறதுனால எல்லா வேலையும் அம்மாவே பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். அதுக்காக எப்பவுமே அப்படி இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா வேலையும் நம்ம ஷேர் பண்ணி பண்ணிக்கலாம். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் இப்படி வெயிலில் வேலை செய்கிறீங்க? வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையை மட்டும் பார்க்கலாம்ல. சோ, நான் பேச வந்ததே மறந்துட்டேன் பாருங்க. இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் நாளைக்கு தான் வர போகிறீங்களாமே. இட்ஸ் ஓகே. ஆனால் எப்போதான் இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு விடியும்னு இருக்கு. நீங்கள் என் வீட்டுக்கு வரப்போகிற இந்த மொமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.